ஏப்ரல் 1, 2001 இந்தியாலே மக்கள் கிட்ட ஜாஸ்தியா நம்பிக்கை சம்பாதிச்சு வச்சிருக்க கம்பெனி டாடா ஒரு ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு ரத்தன் டாடா மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அவர் போட்டோவை போட்டு எல்லா நியூஸ் பேப்பர்லயும் இது ஹெட்லைன்ஸாவும் போடுறாங்க. ஆனா உண்மையிலுமே என்ன நடந்துச்சுன்னா டாடா குரூப்ஸோட கிளை நிறுவனமா இருக்க டாடா கேபிட்டல்ஸ்ல 500 கோடி ரூபாய்க்கு மோசடி நடந்திருக்கு. இந்த விஷயம் ரத்தன் டாடாக்கு தெரிய வந்த உடனே ஒரு 600 கோடி ரூபாய் அரேஞ்ச் பண்ணி ரெடியா வச்சிருந்திருக்காரு. ஒரு வேளை மக்கள்லாம் நியூஸை பார்த்துட்டு டாடா மேல நம்பிக்கை இல்லாம போய் காசு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு காசு ஒழுங்கா போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காசு ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா மக்களுக்கு டாடா மேல இருந்த ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைனால யாருமே பணத்தை டாடா கேபிட்டல் இருந்து எடுக்கல. ஏன்னா பணம் டாடா கிட்ட தானே இருக்கு, வேற எங்க இருக்கு அப்படின்னு மக்கள் நம்பிக்கையோட இருந்தாங்க. ஒரு நிறுவனத்து மேல மோசடின்னு சொல்லியும் மக்கள் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னா அந்த நிறுவனம் மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நல்லது செய்ய ஒரு நிறுவனமா இருக்கும். தொழில் செய்யணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தங்களும் டாடா கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் மக்கள் கிட்ட இருந்து எப்படி நம்பிக்கை சம்பாதிக்கிறது. மக்கள் கிட்ட நம்ம உண்மையா இருந்தோம்னா மக்கள் நம்மள நம்புவாங்க அப்படின்னு டாடா கிட்ட இருந்து கத்துக்கலாம். உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் உங்ககிட்ட வாடா ஒன்னா சேர்ந்து தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா டாடா மாதிரி ஒரு நம்பிக்கையான ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.